ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்க தான் சீஷர்கள். சும்மா இயேசு காணி கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அவங்க எல்லாம் சீஷர்கள். சீஷர்கள் என்று சொன்னால் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். யோவான் 15:8 மிகுந்த கனிகளை கொடுத்தால் நீங்கள் என் சீஷராக இருப்பீர்கள். கனி கொடுக்கணும். இயேசுவுக்கு ஒரு மரம்னு இருந்தால் கனி கொடுக்கணும்ல. கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போட்டுன்னு சொல்லிடுவாங்க, பிரயோஜனம் இல்லையே. அப்போ நீங்கள் கனி கொடுக்கணும். ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும், ஆத்துமாக்களை இயேசுக்குள்ளே வழி நடத்தணும். ஆத்துமா என்கிற கனியை கொடுக்கிறவங்க தான் சீஷர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் மனம் திரும்பி சபையில் சேர்க்கப்பட்டு விசுவாசிகளாக மாறின அதே நிலையில் பல வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசி என்ற நிலையிலிருந்து சீஷர்கள் என்ற நிலைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மாற வேண்டும் என்பதே நம்முடைய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் நான் பல வருட விசுவாசி என்று பெருமை பேசிக்கொண்டு தேவனுடைய சீஷர்களாக மாறுவதை குறித்த எந்த அறிவும் உணர்வும் இல்லாதபடிக்கு அநேகர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இயேசுவின் சீஷர்கள் யார் என்பதை குறித்து தெளிவாக விளக்கமளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். இயேசு கிறிஸ்துவோட நமக்குள்ள உறவில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஆண்டவருக்கு நமக்குள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது? சும்மா ஒரு தேவைக்கு போய் ஜெபிக்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, குழந்தை கொடுங்க. அற்புதம் ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுக்கு தான் இயேசுவா? நமக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கறதுக்கு, விடுதலை கொடுக்க இதுக்கு தான் இயேசுவா? இல்லை. அதையும் தாண்டி அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தது எதற்காக? அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொள்ள. அது எதற்காக? அவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு இனிமையான வாழ்க்கை நம்ம வாழணும். அதாவது லிவிங் வித் ஜீசஸ். ஒரு தேவைக்காக போய் இயேசுகிட்ட கேட்டு வாங்குவது அல்ல, இயேசுவோடு வாழ்வது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலின்னா அப்பா அம்மா பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்பா கிட்ட இப்போ பேசி எனக்கு ஒரு தேவை வேணும், அப்பா எனக்கு பெண்ணு வேணும், அப்பா எனக்கு செல்ஃபோன் வேணும், அப்பா எனக்கு சைக்கிள் வேணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ், இதுக்கு மட்டும் போய் அப்பாட்ட பேசுகிறீங்க. மற்ற நேரம் ஒன்றுமே பேசலைன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? அதுக்கா ஃபேமிலி? அதுக்கா தகப்பனார்? எப்பவும் பேச, அவங்களோட பழக, டைனிங் டேபிள் உட்காந்து அப்பாவோட சந்தோஷமாக பேச, பிள்ளைகளாக தகப்பனாய் உறவாடுவதற்கு, 2 பேரும் வாக்கிங் போக, மனதில் இருக்கிற பகிர்ந்து கொள்ள ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும்ல. அதே மாதிரி தான் இயேசு நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும். அதுதான் இயேசுவின் விருப்பம். சும்மா தேவைக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டு வருவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரோடு வாழுவது, அனுதினமும் எப்பொழுதும் இயேசுவோடு வாழ்வது, லிவிங் வித் ஜீசஸ். அதுக்கு இயேசுவோடு உள்ள அனுபவங்கள் என்ன? அதைத்தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் முதலாவது அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம். இயேசுவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். தகப்பன் பிள்ளைகள் என்கிற உறவு வருகிறது. அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளை, ஐ எம் ஏ சைல்ட் ஆஃப் காட், சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் முதல் அனுபவம். ரட்சிக்கப்பட்டவங்க தான் அப்படி சொல்ல முடியும். பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க, ரட்சிக்கப்படாமல் சிகரெட்டும் பிடிப்பாங்க, தண்ணியும் அடிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, சர்ச்சுக்குள்ள அரசியல் பண்ணுவாங்க, அது மாதிரி பதவிக்காக ஏமாற்றுவாங்க, திருட்டுத்தனம். அவங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. பேர் கிறிஸ்தவ பேர் இருக்கும், சார்லஸும்பாங்க, சாலமோன்பாங்க, டேவிட்டும்பாங்க. ஆனால் இயேசுக்கு அவங்களுக்கு தொடர்பே இருக்காது. சும்மா அவங்க பேர் கிறிஸ்தவர்கள். அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பெற்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்பதுதான் முதல் அனுபவம். 2வது அனுபவம் தேவனுடைய புத்திரர்கள், அதாவது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள். அதைத்தான் ரோமர் 8:14 வாசிக்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவங்க குழந்தைகள் கிடையாது. யோவான் 1:12 இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம், சின்ன பிள்ளைகள். ஆனால் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்தில் வரும்போது தேவனுடைய புத்திரராய் மாறுகிறோம். அது தோளுக்கு வந்துட்டா தோழன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சின்ன 2 வயசு 3 வயசு குழந்தைன்னு இது குழந்தைங்க அப்படிம்பாங்க. அதுவே காலேஜ் படிக்கிற வயசு வந்துட்டு பெரிய பிள்ளைகள் ஆகிட்டா இது என்னுடைய புத்திரன், இது என்னுடைய புத்திரி, என்னுடைய மகள், அது சொல்லும்போதே ஒரு அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க, இப்போ அவங்க குழந்தைகள் இல்லை. அப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம குழந்தைகளாக இருப்பதை ஆண்டவர் விரும்பலை, புத்திரராக மாறணும். அதற்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் செபிக்கணும். அந்நிய பாஷையில் ஆண்டவர் நம்மோடு பேசுவது, நாம் அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுவது, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவங்கள். நிறைய பேர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை ஒதுக்கி வச்சுட்டு சும்மா ஒரு கிறிஸ்தவங்களாய் வாழுகிறோம். அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் டேஸ்ட்டே நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறோம். அதில் அவ்வளோ அனுபவம் இருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கை இயேசுவோடு வாழ்வது. பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், அப்புறம் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படணும். ஆவியானவர் நம்மோடு பேசணும், நம்முடைய ஆவியோடு பேசி நம்மை வழி நடத்துவார். அந்த அனுபவத்தை பெற்றுட்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு வருகிறோம். நான் தேவனுடைய மகன், மகள், புத்திரன், புத்திரி என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறோம். மூன்றாவது ஒரு அனுபவம் இருக்கிறது, சீஷர்களாய் மாறுவது. இயேசுனுடைய சீஷர்களாய் மாறுவது, டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். அது இன்னும் இயேசுவோட நெருங்கி வாழுவது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் ஆண்டவர் மகளேன்னாரு, மகனேன்னு சொன்னார், பல பேரோடு பேசினார். பைபிளில் பார்க்குறவங்களாம் அற்புதம் பெற்றாங்க. ஆனால் 12 சீஷர்கள் தான் இயேசுவோட க்ளோஸாக இருந்தாங்க, நெருக்கமாக இருந்தாங்க சீஷர்கள். அதன் பிறகு 70 சீஷர்கள் இருந்தாங்க, இயேசுவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள், டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று பார்க்கிறோம். அவங்ககிட்ட தான் ஆண்டவர் நெருக்கமான உறவு வைத்திருந்தார். அவங்க கூட தனியாக பேசினார், அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினார், அவங்களுக்கு தனியாக பல காரியங்களை விளக்கி சொன்னார். அவங்க சந்தேகத்தை கேட்டபோது பதில் சொன்னார். இயேசுவோட நெருக்கமாக இருந்தாங்க. வெறும் அற்புதத்துக்கு மட்டும் அவங்க இயேசுவேண்ட வர்றவங்க இல்லை. அவங்க போய் அடிக்கடி இயேசுவை எனக்கும் ஒரு அற்புதம் வேணும், எனக்கு சுகமாக்குங்க, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, தலைவலி வர்ற மாதிரி இருக்குன்னு கேட்டாங்களே எந்த சீஷரும் கிடையாது. அவங்க அதுக்காக இயேசுவோட இல்லை, அவரோட நெருக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் சீஷர்கள். நாம் அப்படி மாறணும். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் நீங்களும் அவருடைய சீஷராய் மாற முடியும். நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் என்னன்னா, வேதத்தை சரியாக நம்ம அறிந்து அதை தெரியாததுனால சீஷர்கள்னா ஊழியக்காரங்கன்னு நினைக்கிறோம். அது பாஸ்டரு, போதகர், மோகன்லாஸ் மாதிரி ஊழியம் செய்கிறவங்க தான் அவங்க சீஷர்கள். தப்பாகவே நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். வசனம் நமக்கு தெரியாதது தான் பிரச்சனை. ஆனால் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் நமக்கு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது விசுவாசிகளான திரளான கூட்டத்தார், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 32 வசனத்தில் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் விசுவாசிகளாக இருந்தாங்க. ஆனால் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது அவங்க சீஷர்களாய் மாறிட்டாங்க. விசுவாசிகள் சீஷராக மாறிட்டாங்கன்னா இயேசுவோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவருடைய சீஷராய் மாறி ஆண்டவருடைய போதனைகளை கவனிக்க ஆரம்பித்து அவர் நடந்த அடிச்சுவட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் பாஸ்டர்மார்கள் இருந்தால் உங்கள் சபையில் 30 வருஷ விசுவாசி, 20 வருஷ விசுவாசி இருக்காங்கன்னா அது தப்பு, சம்திங் ராங். உங்களுடைய ஊழியத்தில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். வேதத்தை திரும்புங்க, வேதத்துக்கு நேராக திரும்புங்க. தயவுசெய்து அந்த சபை, இந்த சபை, அமெரிக்கா சபை, இங்கிலாந்து சபை பார்க்காதுங்க. பைபிளில் இருக்கிற சபை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு பைபிளில் இருக்கு. சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ சீஷர்கள் விசுவாசியாக இருந்தவங்க சீஷராக மாறிட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறார். சீஷராக்குங்கன்னு சொன்னார். ஆனால் வெறும் விசுவாசிகளாக ஆக்கி வச்சிருக்கிறோம். அது ஆரம்ப நிலை. விசுவாசிகள் சீஷர்கள் என்கிற நிலைமைக்கு நீங்கள் தான் உருவாக்கணும். பாஸ்டர்ஸ், அது உங்கள்கிட்ட பொறுப்பு. இல்லாட்டா வருகையில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் உனக்கு இவ்வளோ ஆத்மா கொடுத்தேன்னா என்ன பண்ண? விசுவாசியாகவே வச்சுருந்தேன்னா அதுக்கு தான் உனக்கு தந்தனா ஆண்டவர் கேட்பார். அவங்கள சீஷராக ஏன் மாற்றலை?
ஆண்டவர் கேட்பார்ல. அன்றைக்கி பைபிளில் பாருங்கள், சீஷர்களுடைய தொகை எருசலேமில் அதிகமாய் பெருகிற்று. பவுல் சீஷர்களை சந்தித்து, கலாத்திய சபையில், எபே சபையில் சீஷர்களை சந்தித்து, நான் விளக்கி காமிச்சல அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் பாருங்கள், விசுவாசிகள் எல்லாம் சீஷராக மாறிட்டாங்க. யோப்பா பட்டணத்தில் தொற்காள் என்று சொல்லக்கூடிய விசுவாசி இருந்தால் நீ பைபிளில் இல்லை, சீஷி இருந்தாள், சீஷின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவ்வளோ பேரும் நம்ம சீஷர்களாக சீஷியாக மாறணும். அதான் தெய்வ திட்டம், வேதம் சொல்லுகிற ஒழுங்கு அதுதான். உங்கள் சபையில் நீங்கள் சீஷர்களாய் அவர்களை உருவாக்காவிட்டால் நீங்கள் பெரிய பாவம் செய்து கொண்டிருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. எஜமான் வரும்போது கட்டாய கணக்கு கேட்பார். உங்களை வெறும் விசுவாசியாக வைக்கத்தான் இந்த ஆத்துமாக்களை உனக்கு தந்தனா என்று ஆண்டவர் கேட்பார். தயவு செய்து அவங்களை சீஷராக நீங்கள் உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கேற்ற போதனை கொடுக்கணும், இயேசுவை பின்பற்ற வைக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கணும். அது கட்டாயம் அவசியம். அது பாஸ்டர்ஸுடைய பொறுப்பு, மெய்ப்பருடைய பொறுப்பு. இப்போ எங்கள் இயேசுடைய ஊழியத்தில் 300க்கு அதிகமான பேர் ஃபுல் டைம் ஊழியத்தில் இருக்காங்க. நாங்கள் இந்த போதனைலாம் கொடுக்குறோம். இயேசுவை எப்படி விசுவாசிக்கணும், பின்பற்றணும், சீஷராக இருக்கணும். இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் பாருங்கள், நிறைய பெண் பிள்ளைகள் கூட வாரத்தில் ஒரு நாள் வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறாங்க. நான் ஒரு சீஷியாக இருக்கணும்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தலாம், அவங்களாம் போகிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டுட்டாங்க. அது மாதிரி சொல்லுங்கள், உங்களுடைய சபையாரை நீங்கள் உருவாக்கணும் சீஷர்களாக. அதுதான் வேதம் சொல்லுகிற ஒழுங்கு. அப்போ சீஷர்கள்னா யார்? அதை பற்றி தான் நம்ம பைபிள்லேருந்து தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். சீஷர்கள்னா யார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றணும் இயேசு சொல்லுகிறார். அப்போது முதல்ல நம்மை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும், இயேசுவை பின்பற்றணும். அவங்க சீஷர்கள். அப்புறம் அது மத்தேயு 16:24 பைபிளில் வாசிக்கிறோம். யோவான் 8:31 வாசிக்கும்போது, என் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எனக்கு சீஷன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அப்படி என்ன உபதேசம் அது தெரியணும். அப்போது நீங்கள் காஸ்பல் 4 சுவிசேஷத்தை கவனமாக வாசித்து ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உபதேசிக்கிறார். பரிசுத்தத்தை குறித்த உபதேசம், குடும்பத்தை குறித்த உபதேசம், ஜெபத்தை குறித்த உபதேசம், அப்புறம் உபவாசத்தை குறித்த உபதேசம், தர்மம் செய்வதை குறித்த உபதேசம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, அந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்க தான் சீஷர்கள். சும்மா இயேசு காணி கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அவங்க எல்லாம் சீஷர்கள். சீஷர்கள் என்று சொன்னால் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். யோவான் 15:8 மிகுந்த கனிகளை கொடுத்தால் நீங்கள் என் சீஷராக இருப்பீர்கள். கனி கொடுக்கணும். இயேசுவுக்கு ஒரு மரம் இருந்தால் கனி கொடுக்கணும்ல. கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போட்டுன்னு சொல்லிடுவாங்க, பிரயோஜனம் இல்லையே. அப்போ நீங்கள் கனி கொடுக்கணும், ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும், ஆத்துமாக்களை இயேசுக்குள்ளே வழி நடத்தணும். ஆத்துமா என்கிற கனியை கொடுக்கிறவங்க தான் சீஷர்கள். யோவான் 13:35 இயேசு சொல்லுகிறார், அன்புள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க. தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். அப்படி அவரை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான சீஷர்கள். நீங்கள் எப்படி ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க, முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. அப்படியே யோசித்து பாருங்கள், இயேசுவின் மேலே உங்களுடைய அன்பு எப்படி, எதன் மேலே உங்களுடைய அன்பு அதிகமாக இருக்குது? பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே, மனைவி மேலே, கணவர் மேலே. அது இல்லாமல் இருக்க முடியாது, இது இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் செல்ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க, இந்த ஃப்ரெண்ட் இல்லாமல் முடியாது, எனக்கு எதா முக்கியம் அதான் முக்கியம்னு எதை பிடிச்சு வச்சிருக்கிறீங்க? இயேசு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுங்கள். எதை வேண்டுமானாலும் இழப்பேன், இயேசுவை மாத்திர நான் இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இயேசுவுக்காக எதை வேண்டுமான இழக்க நான் ஆயத்தம். நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே அவரு தான் நான் முதல் இடத்துல வச்சிருக்கிறேன். அவங்க தான் சீஷர்கள். அந்த அன்பு உங்களுக்கு இருக்குதா? ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர வேறு எதில் நாட்டம் இருக்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், மற்ற எல்லாம் ரெண்டாவது, முதலிடம் உமக்குத்தான் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உம்முடைய சீஷனாக இருக்கார், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். தகப்பனே, யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் தொடர்ந்து கிரியை செய்யும், வசனம் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரை. எல்லாவற்றை விட உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாங்க. முதல் அன்பு உமக்கு கொடுக்க கிருபை தாங்க. நீங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம்.
என்று உம்மோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை தாங்க. எதையும் உமக்காக இழக்க ஆயத்தமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுங்க. உம்முடைய சீஷனாக சீஷியாக இந்த மகனை இந்த மகளை மாற்றி விடுவீராக. அதற்கு அர்ப்பணிக்கிறோம். என்ன அர்ப்பணிக்கிறேன்? எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். This program is sponsored by Brother Dinesh Kumar and family, Bangalore. Happy wedding anniversary, Mr. Dinesh Kumar and Mrs. Lily Madhuprita. எபிரேயர் 6:14 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesuslimbs.org. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.